ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. சிம்பிளான ரெசிபிங்க, சட்டுன்னு செஞ்சிடலாம். 5 to 6 மினிட்ஸில் இந்த ஸ்நாக் வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ காலையில் வந்து நீங்கள் இட்லி செஞ்சிங்கன்னா அது மிச்சமாக இருந்துச்சுன்னா அந்த இட்லி யூஸ் பண்ணிவிட்டு சாயந்தரம் வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம், முறுக்கு செய்யலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட்லி எடுத்துக்கோங்க. நான் 5 இட்லி எடுத்திருக்கேன். இது வந்து காலையில் செஞ்ச இட்லி. சாயந்தரம் வந்து இந்த ஸ்நாக் வந்து நான் செய்கிறேன். ஸோ இந்த இட்லியை வந்து நம்ம இதே போல் ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா இது மாதிரி பிச்சு போட்டும் சேர்த்துக்கலாம். 5 இட்லி தாங்க எடுத்திருக்கேன். இதே போல் பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் சேர்த்த பிறகு இதில் வந்து நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக எள்ளு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன், வெள்ளை எள்ளு. இதோட 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமமை வந்து லைட்டாக இப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு சேர்த்த பிறகு இதில் வந்து நம்ம பொட்டுக்கடலையை வந்து பவுடர் பண்ணிவிட்டு சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக பொட்டுக்கடலை வந்து பிளெண்டரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தேவைப்பட்டால் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் முன்னாடியே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். பாருங்கள், மாவு இப்போ ரெடியாக இருக்குது. இதே போல் மாவு இருந்தால் தான் முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வரும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கு பிழிகிறது எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டார் மோல்டு எடுத்திருக்கேன். உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. இதே போல் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண முறுக்கு மாவு இருக்குல்ல, அதை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மோல்டு வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்டார் மோல்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு முறுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெருசாக கூட செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மீடியம் சைஸ் அளவுக்கு தான் முறுக்கு செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த கார்னரில் வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப இது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே போல் நீங்கள் பிளேட்டில் கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா இதே போல் ஒரு கரண்டியில் கூட முறுக்கு பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் வாங்க. ஸோ இதே போல் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணுற டைம்லேயே வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடான பிறகு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பி ஆகணும். நல்ல கலர் வந்த பிறகு நம்ம வந்து முறுக்கு வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல கலர் வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் வெளியில் எடுத்துருங்க. பார்க்குறப்பவே எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். ஸோ மிச்சமான இட்லி இருந்தால் போதும், சட்டுன்னு இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். 5 to 6 மினிட்ஸில் இந்த முறுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.